கடல் உயிரினங்களின் காப்பாளர் சுப்ரஜா. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். சமீப காலமாக இந்த வாசகத்தை அடிக்கடி கேட்க முடிந்தாலும் இதனை நிஜ வாழ்க்கையில் கடைபிடிப்பவர்கள் வெகு சிலரே. அதில் ஒருவர்தான் நீலாங்கரையை சேர்ந்த டாக்டர் சுப்ரஜா தாரணி. ஆமை வேகம் குறைவானது என்று சொல்வதினாலோ என்னவோ, ஆமைகளுக்கு ஏற்படும் கொடுமைகள் வேகமாக சுற்றும் மனிதர்களின் கண்களில் தென்படுவதில்லை. அதற்காக நான் இறங்குகிறேன் என்று களமிறங்கி சுழன்று வருகிறார் இந்த சுப்ரஜா. அப்படி என்ன கொடுமைகள் என்ற கேள்வி நம்மில் பலருக்கும் எழலாம். மீன்பிடி வலைகளில் சிக்கி மூச்சுத்திணறல் ஏற்பட்டு உயிரிழந்த ஆமைகள் பல உண்டு. கடற்கரைகளில் ஆமைகளின் முட்டைகளை யாருமே கவனிக்காமல் மிதித்து உடைக்கும் சம்பவங்கள் பல நடந்து வருகின்றன. இது போன்ற விஷயங்களை தடுப்பதற்காக 2002ஆம் ஆண்டு ட்ரீ ஃபவுண்டேஷன் என்ற ஒன்றை உருவாக்கினார். இந்த அமைப்பின் மூலம் கடந்த 20 ஆண்டுகளாக தமிழ்நாடு, ஆந்திரா, ஒடிசா என இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களுக்கு சென்று இதுவரை 33 லட்சத்திற்கு அதிகமான ஆலிவ் ரெட்லி ரக ஆமைகளை காப்பாற்றி பாதுகாப்பாக கடலில் சென்று விட்டுள்ளார். இவரின் இந்த முயற்சியில் மீனவர்களின் பங்கு மிக முக்கியமான ஒன்று. ஒவ்வொரு மீனவ கிராமமாக சென்று கடல் உயிரினங்களின் முக்கியத்துவம் என்ன, அவற்றினை எப்படி பாதுகாக்க வேண்டும் என மீனவர்களுக்கு புரிய வைத்துள்ளார். இந்த முயற்சிகளுக்கு கிடைத்த வெற்றியும் ஊக்கமும் என்னமோ சுப்ரஜாவை கடல் தாண்டி இன்று கரையில் வாழும் உயிரினங்களுக்காகவும் போராட வைத்துள்ளது. இன்றைய தினம் ட்ரீ ஃபவுண்டேஷன் என்பது வெறும் கடல்வாழ் உயிரினங்களுக்கு மட்டுமானது அல்ல. நாய், மாடு என மற்ற உயிர்களுக்காகவும் செயல்படும் அமைப்பாக மாறியுள்ளது. கால்நடைகளுக்கு எங்கு என்ன உதவி வேண்டுமானாலும் இந்த அமைப்பின் மூலம் செய்து வருகிறார். இதற்காக பணிபுரிய பல தன்னார்வலர்கள் முன்வந்துள்ளனர். இதற்காக மெரைன் கன்சர்வேஷன் எஃபர்ட்ஸ் என்றால் என்ன என்பதை பற்றி இதுவரை 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட பள்ளி, கல்லூரி மாணவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளார் சுப்ரஜா. இதற்கு அவர் கூறும் பதில், சிறு வயதிலிருந்தே பல செல்லப்பிராணிகளுடன் வளர்ந்தவள் நான். மற்ற உயிர்களின் மதிப்பு எனக்கு நன்றாக தெரியும். எவ்ரி இண்டிவிஜுவல் கேன் மேக் அ டிஃப்ரென்ஸ்னு ஒரு பொன்மொழி இருக்கு. அதற்கேற்ற வகையில்தான் இன்று வரை பிற உயிரினங்களை காக்கும் முயற்சியில் விடாது போராடி வருகிறேன். இத்தனை பெரிய காரியங்களை செய்த டாக்டர் சுப்ரஜாவின் கூறும் காரணம் இதுதான். சக மனிதர்களின் கஷ்டங்களையே கண்டு கொள்ளாத இந்த உலகில் மற்ற உயிரினங்களுக்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்ட சுப்ரஜா தாரணி நம் ஈசிஆரில் வசிப்பது நமக்கு பெருமைதானே. உங்கள் பகுதி உயிரினங்களுக்கு உதவி தேவைப்பட்டாலோ, நீங்கள் தன்னார்வலராக மாற நினைத்தாலோ 9940026460 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். நன்றி.